வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். பயங்கரவாத முகாம்களை ஒழிக்க நடவடிக்கை. பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை டோட்டலி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த சுச்சுவேஷனில் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த இண்டஸ் ரிவரை பொறுத்த வரைக்கும் டிபெட்டில் இருக்கக்கூடிய மானசரோவர் லேக்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. இந்த இண்டஸ் ரிவரில் 5 ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. இதெல்லாம் ட்ரிபியூட்டரிஸ் பார்த்திங்கன்னா சட்லஜ், பியாஸ், ரெவி, ஜலம், செனாப். சட்லஜ், பியாஸ், ரெவி, ஜலம், செனாப். இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை 1960 கொண்டு வந்தாங்க. இதோடைய புரோக்கர் யார் பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க். இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் ரிவர்ஸ். வெஸ்டர்ன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர்ன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டஸ், செனாப், ஜலம். இண்டஸ், செனாப், ஜலம் இது பாகிஸ்தானுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் பர்பஸஸ், டொமஸ்டிக் பர்பஸஸ்க்காக இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்டர்ன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவி, பியாஸ், சட்லஜ் இதை இந்தியா டோட்டலி பயன்படுத்திக்கலாம். பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் பர்பஸஸ், டொமஸ்டிக் பர்பஸஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதில் ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா ஒரு பெர்மனெண்ட் இண்டஸ் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெர்மனெண்ட் இண்டஸ் கமிஷன் ஒவ்வொரு வருஷம் மீட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா பேச்சுவார்த்தை மூலம் முடிச்சு வைப்பாங்க. ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா 80% வாட்டர் பாகிஸ்தானுக்கு போகுது, 20% வாட்டர் இந்தியா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இஸ்லாமிய நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கத்தார், ஜார்டன், ஈராக் இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சென்னையில் குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம். இதில் நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த யூபிஎஸ்சி எழுதக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்காகவே பார்த்திங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீமில் ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முதல்வன் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10 மாதத்துக்கு ஒவ்வொரு மந்த்தும் பார்த்திங்கன்னா 7500 ரூபா ப்ரொவைட் பண்ணுவாங்க. 10 மந்த்ஸுக்கு ஒவ்வொரு மந்த்தும் 7500 rupees ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க மெயின்ஸ் எழுத போகிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப்பாக 25000 ரூபா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே நம்பர் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்கன்னா அவருக்கு 50,000 rupees ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்காலர்ஷிப்பாக. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இந்த ஃபேக்ட் எல்லாமே கேட்பாங்க. இன்டர்வியூ, மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. தென் துணைவேந்தர்கள் மாநாடு உதகையில் இன்று தொடக்கம். ரொம்ப இம்பார்ட்டண்ட். தற்போது பார்த்திங்கன்னா சான்சலர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் யார் பார்த்திங்கன்னா கவர்னராக இருக்கார். சான்சலர்ஸ் ஃபார் யூனிவர்சிட்டிஸ் கவர்னராக இருக்கார். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ப்ரோ சான்சலராக இருக்கார். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ப்ரோ சான்சலராக இருக்கார். இதை அப்போஸ் பண்ணி தமிழக அரசாங்கம் ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. இந்த மசோதாவில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா வைஸ் சான்சலர்ஸை ஒரு செலெக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணி, வைஸ் சான்சலர்ஸை ஒரு செலெக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதா பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலை. அண்ட் அதே மாதிரி வைஸ் சான்சலர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு சில அதிகாரம் இருக்குங்கிறதையும் இந்த மசோதாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் தமிழகத்தில் மயோனைஸுக்கு ஓராண்டு தடை. ஆல்ரெடி தெலுங்கானாவில் இந்த தடை கொடுத்துருக்காங்க. தற்போது தமிழகத்திலையும் இந்த தடையை கொண்டு வந்திருக்காங்க. தென் நவீன தொழில்நுட்பத்தில் கோலாப்பூர் காலணிகள் தயாரிப்பு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னை. கோலாப்பூர் காலனி, கோலாப்பூர் லெதர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லெதர். இந்த லெதர் மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பழமையான ஒரு காலனி தான் இந்த கோலாப்பூர் காலனி. தென் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மின் துண்டிப்பு விவரங்களை நுகர்வோருக்கு தெரிவிக்க ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. ஸோ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மின் துண்டிப்பு பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க, மெசேஜ் கொடுக்க மாட்டாங்க. இதனால் பொதுமக்கள் அவஸ்தைப்படுறாங்க. இதனால் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தென் எடிட்டோரியல் பேஜ், அமெரிக்காவுக்கு இந்தியா அவசியம். ஸோ இது
நம்ம நேரமே பார்த்தோம். அமெரிக்கா வந்து பல நாடுகளுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் விதிச்சிருந்தாங்க. 10% 49% வரைக்கும் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் விதிச்சிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் அமெரிக்காவுக்கு மேலே அதிகமான டேக்ஸ் விதித்ததுனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அமெரிக்காவும் இந்த மாதிரி டேக்ஸ் விதிச்சிருக்காங்க. பட் இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அமெரிக்கா அதிகமான டேக்ஸ் விதிக்கும் போது அமெரிக்காவுக்கும் சிச்சுவேஷன் ரொம்ப அஃபெக்ட் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா மெடிசனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் மெடிசன்ஸோட விலை அதிகமாகும், இதனால் அமெரிக்கா பாதிப்படைங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்தியாவும் நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து அமெரிக்காவுக்கு அதிக டேக்ஸ் விதிக்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வேளாண்மை அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 39% டேக்ஸ் விதிக்கிறாங்க. பட் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 5% டேக்ஸ் தான் விதிக்கிறாங்க. எஸ்பெஷலி அரிசி, ஆமணக்கு எண்ணெய், தேன், மிளகு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே இந்தியா 39% டேக்ஸ் விதிக்கிறாங்க. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 5% டேக்ஸ் தான் விதிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி புகையிலை பொருட்களுக்கு வந்து இந்தியா 74.5% டேக்ஸ் விதிக்கிறாங்க. தென் எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்தியா 60% டேக்ஸ் விதிக்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து அமெரிக்கா இந்த மாதிரி ஹை டேக்ஸ் விதிக்கும் போது இந்தியா மிகப்பெரிய அளவில் பாதிப்படைங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வர போகிறாங்க. பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தென் இதில் நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே என்னைக்கு பார்த்திங்கன்னா 24th ஏப்ரல். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து 32 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த டே தான் வந்து பார்த்திங்கன்னா 24th ஏப்ரல். இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் கிராஸ் ரூட்ஸ் டெமோக்ரஸி. இதை பார்த்துக்கோங்க. தென் சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்த நடவடிக்கையால் தண்ணீர் நெருக்கடிக்கு அபாயத்தில் பாகிஸ்தான். ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இதை வந்து இந்தியா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்படைங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாகிஸ்தான் தான் மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இந்த இண்டஸ் வாட்டர் மூலமாக தான் கிடைக்கிது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதே வந்து இந்த இண்டஸ் வாட்டர் மூலமாக தான். ஸோ இதனால் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கராச்சி, லாகூர், முல்தான் இந்த மாதிரிப்பட்ட சிட்டிஸில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டு கம்மியாகும், ப்ரொடக்ஷன் கம்மியாகுங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. தென் ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பலில் ஏவுகணை சோதனை வெற்றி. ஒரு ஃபேக்ட் தான்.